உலகத்தில் இருக்கிற இஸ்லாமிய மார்க்க அறிஞர்கள் அத்தனை பேருடைய ஏகோபித்த முடிவு, அவர்கள் ரபியுல் அவ்வல் மாதத்திலே பிறந்தார்கள் என்பதில் எல்லாரும் ஒரே கருத்து. திங்கட்கிழமை பிறந்தார்கள் என்பதிலும் எல்லாருக்கும் ஒரே கருத்து. அப்போது பிறை என்ன, தேதி என்ன என்பதிலே மாத்திரம் கொஞ்சம் கருத்து வேறுபாடு உண்டு. பிறை 3 பிறந்ததாய், பிறை 8 பிறந்ததாய், பிறை 9 பிறந்ததாய் எல்லாம் எழுதி வைத்திருந்தாலும் ஏராளமான பேர், பெரும்பாலான பேருடைய கருத்து அவர்கள் ரபியுல் அவ்வல் பிறை 12 திங்கட்கிழமை அதிகாலையிலே பிறந்தார்கள். மிக பிரபலமான வரலாற்று ஆசிரியரும் திருக்குரான் விரிவுரையாளருமான அல்லமா இப்னு கதீர் ரஹிமகுல்லா இந்த விஷயத்தில் கிட்டத்தட்ட ரபியுல் அவ்வல் 12 என்பதுதான் இந்த உம்மத்தின் பெரும்பாலான மார்க்கறிஞர்களின் கருத்து என்று பதிவு செய்கிறார்கள். நாம் நேற்றைக்கு கூட குறிப்பிட்ட வரலாற்றாசிரியர், முதல் வரலாற்றாசிரியர் சீரத்தை இப்னு இஸ்ஹாக் அவர்கள் தங்களுடைய நூலில் ரபியுல் அவ்வல் 12 என்பதைத்தான் பதிவு செய்திருக்கிறார்கள். இதில் லேசாக கொஞ்சம் கருத்து வேறுபாட்டில் கொஞ்சம் பாரதூரமாக பேசியவர்களும் உண்டு. பல்வேறு கருத்துகளில் மார்க்க அறிஞர்களுக்கு கொஞ்சம் எதிர்பட்டு நிற்கிற இப்னு ஹஸம் லாஹிரி போன்றவர்கள் ரமதானிலே பிறந்தார்கள் என்று பாரதூரமான ஒரு கருத்தை எழுதியிருந்தாலும் ரபியுல் அவ்வல் 12 என்பது கிட்டத்தட்ட 98% மார்க்க அறிஞர்களுடைய முடிவு. அன்பிற்குரியவர்களே, திங்கட்கிழமை பிறந்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களின் பிறந்த நாள் திங்கட்கிழமை. மதீனத்து மண்ணிலே அவர்கள் கால் வைத்தது திங்கட்கிழமை. அல்லாஹுவின் அழைப்பை ஏற்றுக்கொண்டு அவர்கள் இந்த உலகத்திலே இருந்து பயணம் பட்டதும் அவர்களுடைய வஃபாத்தின் நாளும் திங்கட்கிழமை. அதிகமாக நோன்பு வைத்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திங்கட்கிழமை. இது சஹீஹ் முஸ்லிமினுடைய அறிவிப்பு. நாயகமே, நீங்கள் எதனால் திங்கட்கிழமை அதிகம் நோன்பு வைக்கிறீர்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பதில், லிஅன்னஹு யௌமுன் உலிது ஃபீஹி, ஏனென்றால் நான் அந்த நாளில் தான் பிறந்தேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற அறிவிப்பு சஹீஹ் முஸ்லிமிலே பதிவாக இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பதற்கு கொஞ்ச நாளைக்கு முன்புதான் உங்களுக்கெல்லாம் தெரியும், யானைப்படையுடன் காபத்துல்லாவை இடிக்க வந்த அப்ரஹா யானைப்படையோடு வந்த நிகழ்ச்சி. ஹாதிசத்துல் ஃபீல், யானைப்படை, யானை நிகழ்வு என்று வரலாற்றில் பிரபலமாக குறிக்கப்படுகிற அந்த நிகழ்வு நடந்து மிகச்சரியாக 50வது நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பூ உலகில் பிறந்து விட்டார்கள். பாலைவனத்தில் ஒரு ரோஜா மலர்ந்தது என்று நாம் கேள்விப்படுகிறோம். முகில் கிழித்து ஒரு முழுமதி வந்தது என்று கேள்விப்படுகிறோம். இந்த உலகத்தின் அஞ்ஞான கால இருட்டையெல்லாம் அழிப்பதற்கு வந்த பெருமானார் பிறந்த நாள் அன்று மக்கத்து நகரம் முழுக்கவே பிரகாசித்ததாய் பதிவு செய்திருக்கிறார்கள் வரலாற்று ஆசிரியர்கள் எல்லாம். ஏன் மதீனாவிலே வரைக்கும், மதீனாவிலே வாழ்ந்த யகூதிகளுக்கெல்லாம் தெரியும், இந்த பகுதியில் மக்காவிலோ மதீனாவிலோ அல்லது அந்த பகுதியில் அந்த தீபகற்பத்தில் நிச்சயமாய் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பார்கள் என்று மதீனத்து யூதர்களெல்லாம் முன்னாலே நம்பியிருந்தார்கள். சயூலது நபியு ஆஹிரி ஜமான், கடைசி காலத்தின் நபி தோன்றுவார், அவர் இங்கே வருவார் என்று தவமிருந்து அந்த நபியின் வருகைக்காக வேண்டி காத்துத்தான் யூதர்கள் மதீனாவிலே குடியிருந்தார்கள் என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிற திருக்குழந்தை பிறந்துவிட்ட அதிசய செய்தியை அவர்களுடைய தந்தையின் தந்தை பாட்டனார் அப்துல் முத்தலிப் அவர்களிடத்திலே போய் சொல்லப்படுகிறது. அப்துல் முத்தலிப் அவர்களின் உள்ளத்திலே அல்லாஹ் இல்ஹாம் என்று சொல்லுகிற உதிப்பை தருகிறான். அந்த உதிப்பு அந்த குழந்தைக்கு முஹம்மது என்று பெயர் வைக்க வேண்டும். முஹம்மது என்பதும் அஹமது என்பதும் எல்லாமே ஒரே பொருள் கொண்டவை. திருக்குர்ஆனில் அஹமது என்றும் வருகிறது, முஹம்மது என்றும் வருகிறது. ஆக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்து விட்டார்கள். பல்வேறு வரலாற்று ஆசிரியர்கள் தருகிற தரவுகளின்படி எல்லா குழந்தைகளைப் போல் பிறக்காமல் சஜிதாவிலே பிறந்தார்கள் என்று அறிவிப்பிருக்கிறது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய முகம் வட்டமாக இருந்தது என்று இருக்கிறது. இன்னமும் பல்வேறு வரலாற்று ஆசிரியர்கள் அவர்கள் பிறந்த நேரத்தில் இருந்த அமைப்பு குறித்தும் உடலமைப்பு குறித்தும் நிறைய செய்திகள் எழுதப்பட்டிருந்தாலும் கொஞ்சம் கடுமையான கருத்து வேறுபாடுகள் அதில் இருப்பதால் நாம் இதை தவிர்க்கிறோம். ஆக சஜிதாவுடைய நிலையிலே பூவுலகத்தில் பிறந்த பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்